நான் வந்து ஒரு பிகினர். என்னால வந்து உங்களுடைய வீடியோ கன்டென்ட் மூலியமா படிச்சு எக்ஸ்பர்ட் லெவல்ல ஒரு வேலைக்கு போக முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய தான் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல 20 மாடியூல்ஸ் இருக்கு. இதுல முக்கியமா எஸ்இஓக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 மாடியூல்ஸ நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதே மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையான கன்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்றது? எஸ்இஓனா என்ன? சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன? அட்வான்ஸ்டு எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங், கூகுள் அல்கோரிதம்ஸ், யூடியூப் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, மற்றும் கூகுள் சர்ச் கன்சோலை பயன்படுத்தி எப்படி ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்க முதற்கொண்டு ஒரு 10 மாடியூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ அண்ட் ஆன் பேஜ் எஸ்இஓ பற்றி மட்டுமே நான் பேசியிருக்கேன். அவ்வளவு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கும். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா இதில் மட்டும் நான் வந்து ஒரு 5 லெசன்ஸ் அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பிச்சு ட்ரெடிஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ் தேவையானது எல்லாமேவும், அதே மாதிரி இரண்டாவது கண்டென்ட் கிரியேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுல இருந்து கண்டென்ட் எழுதுறதுல இருந்து மேனுவல் ரிசர்ச்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ChatGPT பயன்படுத்தி கண்டென்ட் எழுதுறதுல இருந்து டூப்ளிகேட் கண்டென்ட் செக் பண்றது, கிரியேட்டிங் யுவர் ஓன் இமேஜஸ், கேன்வா யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 13 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த கண்டென்ட் கிரியேஷன் கீழேயும் எஸ்இஓ அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே ஒரு 6 லெசன்ஸும் சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுலேருந்து ஆரம்பிச்சு மெட்டா டேட்டா ஆப்டிமைசேஷன் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதை ஆன் பேஜ் எஸ்இஓன்னு தனியாக பிரித்து மொத்தம் 14 வீடியோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்ஸ்ல இருந்து கடைசி வரைக்கும், அப்புறம் அட்வான்ஸ்டு எஸ்இஓவில் மொத்தம் 14 வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ், இன்டர்னல் லிங்க்ஸ், லிங்க் ஜூஸ், பேஜ் ரேங்க், டொமைன் அத்தாரிட்டி, ஆங்கர் டெக்ஸ்ட், லேண்டிங் பேஜ் இருந்து ஆரம்பிச்சு ரிச் ஸ்னிப்பர்ட்ஸ், கார்ட்ஸ், அதே மாதிரி ஸ்கீமா இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் லிங்க் பில்டிங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே இது வந்து கலந்துருக்கு. அதில் மொத்தம் 12 வீடியோஸும், கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதில் ஒரு 5 வீடியோஸும், கூகுள் அல்கோரிதமில் ஒரு 9 வீடியோஸும், யூடியூப் ஆப்டிமைசேஷனில் ஒரு 3 வீடியோவும், கூகுள் சர்ச் கன்சோலில் ஆல்மோஸ்ட் 29 வீடியோ சர்ச் கன்சோல் மட்டும். அப்போ இவ்வளவு இன்டெப்தா டீட்டெயில்டா ஒவ்வொரு வீடியோஸையுமே ஒரு 15 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் 40 நிமிஷத்து வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலியமா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க டெஃபினட்டா ஒவ்வொரு வீடியோவை இன்டெப்தா பார்த்தீங்கன்னா நாலேஜ் அவ்வளோ இருக்கு. அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரிசல்ட் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும்.